friends, இன்னைக்கு நம்ம பாப்கார்ன் சிக்கன் பண்ண போறோம். இதுக்கு வந்து 500 grams சிக்கன் breast வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கியூப்ஸா வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்றதை பார்க்கலாம். இது போல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்க breast வாங்குனீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சீப்பரா முடியும். இப்போ இது ரெண்டு பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல வந்து சிக்கன் கியூப்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதுல வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து breast வந்து நான் சால்ட் வாட்டர்ல கொஞ்சம் வந்து சோக் பண்ணிருந்தேன். ஒரு 30 minutes வந்து சால்ட் வாட்டர்ல பிரெயின் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டினரி வாட்டர்ல வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறி இருந்துச்சு. அதனால வந்து இது வந்து நல்லா பிரைன் ஆயிருக்கு. பிரைனிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு எங்க சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. அது நீங்க பிரைன் பண்ணிட்டா சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டா ஜூஸியா நல்ல டெண்டரா இருக்கும். அதுக்காக தான் பிரைனிங் பண்றது. இதுல ஒரு முட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்ச நேரம் வச்சிடலாம். இப்போ சிக்கன் கியூப்ஸ் எல்லாம் நல்லா மசாலா கலந்தாச்சு. இது வந்து ஒரு 1/2 an hour வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு கோட்டிங் பவுடர் ஒன்று நம்ம இப்போ செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து அதை சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சம் தூள் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கூடவே நம்ம வந்து மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து நம்ம கோட்டிங்க்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுடர் வந்து ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு பீஸாக வந்து நல்லா வந்து சிக்கன் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பீசஸ் எல்லாம் போட்டு கோட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன பின்னாடி எடுத்துடலாம். வேகட்டும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கு. மேலே உள்ளே வந்து நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஜூஸியாக டெண்டராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.